ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகையை உயர்த்தப்படுமா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நிலவி வருது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பொங்கல் பரிசா ரூபாய் 5000 கொடுக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது. இந்த தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகையை உயர்த்த வேண்டும் என்றும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஆனால் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அரசு அதிகாரிகள் வழக்கமான 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்கின்றனர். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி கரும்பு, வேட்டி, சேலை உள்ளிட்ட பொருட்களோடு பணமும் பரிசாக வழங்கப்படும். அந்த வகையில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது கொரோனா பாதிப்பின் காரணமாக ரூபாய் 2500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது. இதனையடுத்து அடுத்தடுத்து வந்த பொங்கல் தினத்தில் பொதுமக்கள் பொங்கல் பரிசை எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டனர். இதனால் ஆரம்பத்தில் பொங்கல் பொருட்களை வாங்கிய திமுக அரசு அடுத்ததாக 1000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை அறிவித்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி சுமார் 1,77,64,000 சேலைகளும் அதேபோல் ஏறத்தாழ 1,77,22,000 வேட்டிகளும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இலவச வேட்டி சேலைகள் உற்பத்திக்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ரூபாய் 100 கோடி வழங்கி அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார். எனவே பொங்கல் பண்டிகையை முன்னதாக இலவச வேட்டி சேலை தயார் செய்ய பணியானது தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என தெரிகிறது. எனவே கடந்த ஆண்டை போலவே இல்லாமல் கூடுதலாக பணப்பரிசு வழங்கப்படுமா என பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துள்ளனர். அந்த வகையில் அரசியல் கட்சியினரும் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகையை ரூபாய் 5000 ரூபாயாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பாக புதிய உறுப்பினர்கள் அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. அப்பொழுது கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 2500 ரூபாயை அப்போதே தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். இந்த தொகை போதாது, 5000 வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இன்றைக்கு தமிழக முதல்வராக உள்ள மு க ஸ்டாலின் பொங்கல் பண்டிகைக்கு ஏன் 1000 ரூபாயை மட்டுமே வழங்குகிறார்? 5000 ரூபாயை வழங்கிவிட வேண்டியதுதானே என கேள்வி எழுப்பினார். இந்த ஆண்டாவது வழங்குவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகையை அதிகரிக்கப்படுமா என்ற கேள்விக்கு அரசு அதிகாரிகள் கூறுகையில், தமிழக அரசு சார்பாக மாதம் 1000 ரூபாயானது மகளிர் உதவித்தொகையாக தமிழக புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதே உரிய நிதி இல்லை. மத்திய அரசும் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை இதுவரை உரிய முறையில் வழங்கவில்லை. இப்படிப்பட்ட உள்ள சூழ்நிலையில் 5000 ரூபாய் கொடுப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என தெரிவித்தனர். எனவே வழக்கம் போல் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் எனவும் அதுவும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தான் முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். ஸோ இந்த அறிவு பார்த்தினாக்கா தமிழகத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் 2500 ரூபா கொரோனா பீரியடில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது ஆட்சியில் இருந்த எதிர்க்கட்சியாக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் அப்போது 5000 கொடுக்கல அதிமுக ஆட்சி காலத்தில். ஸோ இப்போ எதிர்க்கட்சியான அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கொடுக்க வேண்டியதானே திமுக, அப்போது கேட்டிங்களே இப்போ கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. ஸோ அது சார்பாக பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுகன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் இது மூலமாக பணம் வழங்கிட்டு வரோம். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா நிதி பத்தலை. ஸோ கூடுதலாக பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்குவது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் இது 1000 ரூபா வழங்குவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1000 ரூபான்றது ஜனவரி முதல் வாரத்தில் தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு வேளை 1000 ரூபா தராங்களா இல்லை 5000 ரூபா தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள். ஸோ பொங்கலுக்கு இந்த 1000 ரூபா உதவித்தொகை வழங்குவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதரை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.